நிலக்கோட்டை மேற்கோட்டிய திராவிட முன்னேற்ற கழக இளைஞரணியின் சார்பில் அம்மையநாயக்கனூர் பேரூராட்சி பகுதியில் நடைபெறுகிற முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களுடைய பிறந்த நாள் திராவிட மாடல் திமுக அரசினுடைய 4 ஆண்டு சாதனைகள் விளக்க தெருமுனை பிரச்சார கூட்டத்தினுடைய தலைவர் மேற்கு ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் அன்பிற்குரிய சகோதரர் கரியால பாண்டியன் அவர்களே, இந்த நிகழ்வில் அனைவரையும் வரவேற்றிருக்கிற தம்பி மலையாளம் அவர்களே, தம்பி மதன்குமார் அவர்களே, முன்னிலை ஏற்றிருக்கிற அருமை தம்பி ராஜாங்கம் அவர்களே, அண்ணன் இளங்கோ அவர்களே, ஜான் ஜோஸ்கோ அவர்களே, தம்பி விமல்குமார் அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கிற ஒன்றிய இளைஞரணியினுடைய துணை அமைப்பாளர்கள் ஜெகதீஷ்குமார், கந்தபிரபு, பாலகிருஷ்ணன், உரையாற்ற வருகின்ற நம்முடைய மண்ணை சேர்ந்த அருமையம்மன் வீரா வெள்ளைசாமி அவர்களே, நம்முடைய இளைஞர்களுடைய நேற்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள், நம்முடைய துணை முதலமைச்சர், நம்முடைய மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் உள்ளிட்ட நம்முடைய அமைச்சர் பெருமக்களை எல்லாம் வைத்து நேற்றைக்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க காரியத்தை செய்திருக்கிறார். அது என்னவென்றால், மாநில கல்விக் கொள்கையை முடிவு செய்து நேற்றைக்கு மக்களுக்கு அர்ப்பணித்திருக்கிறார். கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் குழு அமைக்கப்பட்டு பல்வேறு பகுதிகளில் அந்த குழு பயணம் செய்து ஓய்வு பெற்ற பணியாற்றுகிற ஆசிரியர்கள், கல்வியாளர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் என்று அத்துணை பேரிடத்திலும் தமிழ்நாட்டில் என்ன மாதிரியான கல்வி நமக்கு வேண்டும், கல்வி பாடத்திட்டம் எப்படி இருக்க வேண்டும் என்கிற கருத்துக்களை எல்லாம் 2 ஆண்டுகள் கேட்டு நேற்றைக்கு தமிழ்நாட்டினுடைய கல்விக் கொள்கையை, மாநிலத்தினுடைய கல்விக் கொள்கையை நம்முடைய அண்ணன் தளபதியார் அவர்கள் நேற்றைக்கு அறிவித்திருக்கிறார். என்ன கல்விக் கொள்கை, அப்படி என்ன அறிவிச்சிருக்கார் அப்படின்னு நீங்க கேட்கணும். இன்றைக்கு ஒன்றிய பாரதிய ஜனதா அரசு தேசிய கல்விக் கொள்கை என்ற ஒன்றை அறிவித்து அந்த தேசிய கல்விக் கொள்கையை எல்லா மாநிலங்களுக்குள்ளேயும் புகுத்தி அந்த மாநிலங்களிலெல்லாம் அதை அமல்படுத்த வேண்டும். அந்த பாடத்திட்டங்கள் படிதான் பாடங்கள் இருக்க வேண்டும், கல்வியினுடைய திட்டம் அதன்படிதான் இருக்க வேண்டும் என்று சொல்லி மாநிலங்களுக்கெல்லாம் அழுத்தம் கொடுத்து இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களிலும் தேசிய கல்விக் கொள்கையை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வைக்கிற ஒரு சூழல் ஏற்பட்டு ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் பல மாநிலங்கள். ஆனால் நம்முடைய முதலமைச்சர் தமிழ்நாட்டில் தேசிய கல்விக் கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அதற்கு பேர் நெப் என்று சொல்வார்கள், அதை நெப் என்று சொல்வார்கள். படிக்கிற பிள்ளைகளுக்கு தெரியும், நேஷனல் எஜுகேஷன் பாலிசி என்றதற்கு பேர் நெப் என்று. அந்த தேசிய கல்விக் கொள்கை ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொன்னோம். அதில் நீங்கள் பொறுமையாக 3வது, 5வது, 8வது, 10வது, 12வது, 3ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, இந்த 5 வகுப்புகள் படிக்கிற பிள்ளைகளுக்கும் பொது தேர்வு, அரசு தேர்வு என்று ஒன்றிய பாரதிய ஜனதா அரசினுடைய தேசிய கல்விக் கொள்கை சொல்லுகிறது. அதே போல ஏற்கனவே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் 9ஆம் வகுப்பு வரை அனைவரும் பாஸ், நீங்க யாரையும் ஃபெயிலாக இருக்கக்கூடாது, 9ஆம் வகுப்பு வரைக்கும் 10ஆம் வகுப்புல போய் அரசு பொது தேர்வு அவன் எழுதி கொள்ளட்டும், அந்த பெண் எழுதி கொள்ளட்டும் என்று முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டிலே அப்படிப்பட்ட ஒரு நிலையை வைத்திருந்தார், உருவாக்கி கொடுத்தார். ஏன் கொடுத்தார்னு கேட்டீங்கன்னா, நாங்கள் அப்பொழுதே சட்டமன்றத்தில் ஒரு கம்யூனிஸ்ட் பேர் இயக்கத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் பேசுகிற போது முதலமைச்சர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், தலைவர் கலைஞர் அவர்களே, முதலமைச்சர் கலைஞர் அவர்களே, இப்பொழுது ஒரு டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறதுனா கூட 10ஆம் வகுப்பு சர்டிபிகேட் இருக்கணும்னு சொல்றாங்க. அந்த 10ஆம் வகுப்பு வரை படித்த சர்டிபிகேட் இருக்கணும்னு சொல்றாங்க. ஆக இன்றைக்கு படிக்கலைன்னா டிரைவர் வேலைக்கு தான் போறாங்க நம்ம வீட்டு பிள்ளைங்களாம், பசங்க ஆம்பளை பிள்ளைங்களாம். அட்லீஸ்ட் அந்த அளவுக்காவது அந்த கல்வி கல்வி அவர்களுக்கு கொடுத்தால் ஏழை எளிய வீடுகளில் படிக்காமல் அந்த படிப்பு படிக்க முடியாமல் போகிற பிள்ளைகள் கூட ஒரு கௌரவமான தொழிலுக்கு
போய்விடுவார்கள். அதற்கு நீங்கள் இது போன்ற ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் என்று கேட்ட உடனே 9ஆம் வகுப்பு வரை அரசு பொதுத் தேர்வு கிடையாது, 10ஆம் வகுப்பில் தான் பொதுத் தேர்வு என்கிற ஒரு நிலைப்பாட்டை ஏழை எளியவர்களுக்காக, சாதாரண சாமானியர்களுக்காக உருவாக்கியவர் தலைவர் கலைஞர். ஆக அதை இன்றைக்கு பார்த்தீங்கன்னா 3வது எதற்காக கொண்டு வருகிறார்கள் என்று சொன்னார், நம்ம வீட்டில் இருக்க பிள்ளை 3வது ஃபெயில் ஆகிட்டா அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போக மாட்டேன். நீங்கள் ஒரு தடவை ஃபெயில் ஆகிட்டா ஆரம்பிச்சுங்க, நீங்கள் ஒரு வகுப்பில் ஃபெயில் ஆகிட்டா அந்த பையன் அடுத்து படித்து ஸ்கூலுக்கு போக மாட்டான். நீங்கள் என்ன சொன்னாலும் போக மாட்டோம், நீங்கள் எவ்வளோ அழுத்தம் கொடுத்தாலும் போக மாட்டோம். ஆக அட்லீஸ்ட் ஒரு 8th வரைக்கும் படிச்சுட்டா. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 3ஆம் வகுப்புலேருந்து 5, 6, 7ஆம் வகுப்பு வரைக்கும் கொஞ்சம் தடுமாறும். 8ஆம் வகுப்புக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் தான் நம்பர் தான் வரும். அவன் +2 முடிச்சு காலேஜ் தான் போயிட்டான்னா 4 டிகிரி 5 டிகிரி படிச்சு கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா வேலைக்கு போயிடுவான். இது ஒரு மாநில கொள்கை, நம்முடைய மாநில கொள்கை, கல்விக் கொள்கை. இது எல்லாத்தோட இன்னைக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு கேட்டீங்கன்னா, ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கார். என்ன சொல்லியிருக்காருன்னா, அறிவு கல்வி சமூக கல்வி. அறிவு கல்வி சமூக கல்வி அப்படின்னா என்னன்னா, இல்லாததெல்லாம் பாடப்புத்தகத்தில் கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. வரலாற்றில் இருக்கிற விஷயங்களை படித்து நம்முடைய பிள்ளைகள் அறிவு கல்வியை படித்து சமூக கல்வியை படித்து சமூகத்தில் உயர்ந்து நிற்க வேண்டும். அது மட்டுமல்ல, இருமொழி கொள்கை. யாருக்கு எது தாய்மொழியாக இருக்கிறதோ அந்த தாய்மொழியை எடுத்து படித்துக் கொள்ளலாம். உலகின் தொடர்பு மொழியாக இருக்கக்கூடிய ஆங்கிலத்தையும் படிக்கலாம் என்று சொல்லி தமிழ்நாட்டிலே தமிழ் கட்டாயம் என்கிற ஒரு சூழலை இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் உருவாக்கினாலும். இது தமிழ் பவர் நியூஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.